Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 5/4/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கேசிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் இதே முதல் வாரம் ரிசல்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 789 மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 635. இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 220 மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்கல. நேற்று வந்து 805 வந்தது ரிசல்ட்டு. நேற்று நான் பப்ளிக் வீடியோவில் கொடுத்துருந்த கேசிங் வந்துட்டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு 980. அதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது நேற்றுக்கு வந்து 815 ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். நான் 805 நேற்று ரிசல்ட் வந்தது. ஆனால் வந்து பேர் நம்பருக்குள்ளே 05 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 305 பேர் நம்பரில் இருக்குது. ரிசல்ட் 805 வந்துருந்தது. யாராவது ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து சண்டேயோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் போன வாரம்லாம் எப்படி வந்துருந்ததை பார்த்துட்டு நம்மளோட ரெகுலரான ஃபாலோயிங் கல்குலேஷனை வந்து ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே ஃபஸ்ட்டு வீக்கு 789, அதுக்கடுத்து 184, அதுக்கடுத்து 603, மறுபடியும் 808, போன வாரம் அதே 635, இன்றைக்கி சனிக்கிழமை 220. இப்போது போன மாதம் அந்த மெயின் ரூட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த ரூட்டில் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். போன மாதம் பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை 913, க்ளூ நம்பரோட பிசி வந்து 24, பி போர்டு வந்து 2க்கு அடுத்து 3ன்ற நம்பர் 3 8 வரணும். அப்படி தான் ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து 24க்கு அடுத்து 35ன்னு போகும். இது கண்டினியூஷன் போகும்போது 35, அது 36ன்னு முடியாது, 7 8 முடியணும். ஆனால் போன மாதம் வந்து 7 8 முடியணும், 39ன்னு போய் +4 முடிஞ்சிருக்கு. ஓகே, அதாவது 24க்கு ஒரு +1 கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கலாம். 34ன்ட்டு சிம்பிளான ஃபாலோயிங் கால்குலேஷன் போகும்போது அப்படி தான் போகும். அந்த ரூட்டில் தான் வந்து 34ன்றது வந்து நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னா 89ன்னு டோட்டலாக பவர் ஆகி வந்துடுச்சு. 34 வந்து 89ன்னு வந்துடுச்சு. இங்கே கால்குலேட்டரில் பார்த்தீங்கனாலே வந்து 24 34 செகண்ட் டிஜிட் கட்டு. ஃபஸ்ட் நம்பர் பவர் பண்ணாலே இந்த 2 வந்து 789 நமக்கு ரிசல்ட்டில் அடுத்த நாள் வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆகுமான்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி 220 சனிக்கிழமை. இங்கே 3க்கு அடுத்த நம்பர் 4. அப்போ 4 9 வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெயின் நம்பரை மார்க் பண்ணுவோம். 31க்கு அங்கே 24 இருந்தது. 24க்கு அடுத்து 34 முடிஞ்சிச்சு. இங்கே 31க்கு 41ன்னு வருமா அப்படின்னா 41ன்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 41ன்னு வரும்போது அங்கே 34 89 ஆச்சு. இங்கே 41 வந்து 96 ஆகணும். அப்போது 31 41ல் செகண்ட் டிஜிட் கட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 3. 896ன்ற நம்பர் நாளைக்கு போன மாதத்தோட ரூட்டில் வந்ததுன்னா வரணும். இதில் ஒரு வேளை முன்ன பின்ன மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா 1 மைனஸ் ஆகி ஒரு 95 அப்படின்ற மாதிரி வரலாம். 895ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 31க்கு 42, 43 4 இல்லாமல் 45ன்னு போய் முடிஞ்சு 95 அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு பேட்டர்ன். இப்போது லாஸ்ட்டு வீக் வந்து ரூட்டில் 026 சனிக்கிழமை வந்தது. பம்பர் ரிசல்ட் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 32 க்ளூ நம்பரோட பிசி. இங்கே வந்து 3 வந்து அடுத்த நாள் அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. 32க்கு +3 கால்குலேஷன், அதாவது +3 ஆர் -2 ரெண்டுமே ஒரே இதாகும். -2 எடுத்தோன்னா 30, ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். 35 வந்துடுச்சு. ரிசல்ட்டு 635. ஓகே, அப்போது இந்த ரூட்டு ஃபாலோ ஆகுமா நாளைக்கு அப்படின்னா நமக்கு 31 இருக்குது. சென்டர் போர்டு 3 மறுபடியும் நாளைக்கு ரிப்பீட் ஆகுதுன்னா -2 எடுத்தோம்னா 39ன்னு வரும்.
+3ன்னா 34ன்னு வரும். ஆனால் வந்து நாளைக்கு ஒரு +2ல் போய் 33ன்னு முடியுன்ற மாதிரி 3 வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா 33ன்றது நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்ததுன்னா வந்து ஒரு 633 வரலாம். 33 வந்ததுன்னா ஓகே. இது வந்து ஒரு பேட்டர்ன். போன மாதம் ரூட்டில் ஒன்று, போன வாரம் ரூட்டில் ஒன்று மேட்ச் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நாளைக்கு வந்து புதுசாக வந்து கண்டினியூ ஆகுதுன்னா நாளைக்கு வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 31க்கு அடுத்த நம்பர் 42, 4லேயும் எடுத்துட்டோம், 3லேயும் பி போர்டில் 4, 3 ரெண்டுத்துலையுமே எடுத்துட்டோம். ஒருவேளை வந்து 5ன்னு போயிடுச்சுன்னா 53 இல்லாமல் 54ன்னு போய் முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா இந்த 54 வந்து 59ன்னு வரலாம். அதுவும் 859னே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 895 இங்கே இருக்குது, 859னும் வரலாம். ஓகே. மொத்தமாக வந்து இந்த 4 நம்பர் தான் வந்து எனக்கு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஆல் போர்டு மேட்ச் பண்ணிட்டு நம்ம பேர் நம்பர்ஸும் சேர்த்து பார்த்துருவோம். ஆல் போர்டில் வந்து போன மாதம் இங்கே வந்து 4 டேரெக்டாக 4 அல்லது 9 வரணும், வந்துடுச்சு. மைனஸ் பண்ணால் வந்து 3, 8 வரணும். அதுவுமே வந்து ரெண்டுமே வந்து வந்துடுச்சு, 89ன்னு வந்துச்சு போன மாதம். ஓகே. அதுக்கடுத்த வாரம் இந்த 2 வந்து 2 7 வரணும். மைனஸ் பண்ணால் 1 6 வரணும். 1 வந்து ஏ போர்டில் 184 ரிசல்ட். அதுக்கடுத்த வாரம் 4 மைனஸில் வந்து 3 8 வரணும். 3 ஆல் போர்டில் வந்துருக்கு. அதுக்கடுத்த வாரம் 1 அங்கே மைனஸ் பண்ணால் 0 5 வரணும். 0 வந்துடுச்சு. போன வாரம் இங்கே 2 அதே மாதிரி 1 6 வரணும். ஆல் போர்டில் 6 வந்துடுச்சு. இப்போ நமக்கு இங்கே 1 போன மாதம் ரூட்டில் வந்து 1 வந்து டேரெக்டாக வந்தால் 6, மைனஸ் ஆனால் 0 5. ஓகே. இது வந்து ஆல் போர்டு நம்பர். நாளைக்கு ஆல் போர்டில் 1 6 இல்லை 0 5 வந்து நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட ரூட்டில் நம்ம முதல்ல மெயினான நம்பர் மார்க் பண்ணதில் வந்து 896, அடுத்து வந்து 895 ஒரு பேர் கொடுத்தோம். அதுக்கடுத்து 859 அண்ட் வந்து 633. இது 4 நம்பர் நாளைக்கூட ஸ்ட்ராங்கஸ்ட் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து பேர் நம்பர் வந்து போன மாதம் வந்து 489375. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. இதுலேருந்து 789 ரிசல்ட்டு 789 3D பாஸ் ஆச்சு. போன வாரத்தோட பேர் நம்பர் வந்து 803562. ஓகே. போன வாரம் வந்து 4 டிஜிட்டே வந்து 2635 இங்கே இருக்குது. ஓகே. 4 டிஜிட்டே போன வாரம் பேர் நம்பரில் பாஸ் ஆச்சு. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து எனக்கு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க பேர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு வந்தது. நான் 3 செட்டில் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாளைக்கு எப்படி வரும்ன்றதில் வந்துட்டு பேர் நம்பர் மெயினாக போன வாரம் ரூட்டில் மேட்ச் பண்ணதுலேயே வந்துட்டு நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 601542 இது வந்து நாளைக்கோட பேர் நம்பரு. இதுலேருந்து ஒரு 4 டிஜிட்டும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இதுக்குள்ளேருந்து தான் நான் சிங்கிள் ஷாட் கொடுப்பேன். அது வந்து 15ன்றது ஒரு 215ன்றது இதுக்குள்ளேருந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இங்கேருந்து தான் வந்து ரெண்டுத்துக்குள்ளேருந்து தான் வந்து நம்ம வந்து பிசி வந்து மேட்ச் ஆகி வரும். போன வாரம் ரூட்லேயே நம்ம பார்த்தோன்னா 35 வந்தது, 635 2635 வந்தது. இந்த 42 வந்து 4215ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு வந்து நான் கொடுத்துட்டேன். ஆல் போர்டு வந்து 1 6 அல்லது 0 5ன்னு வரலான்னு சொல்லியிருக்கேன் ஆல் போர்டு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே 1 5 எல்லாம் பேஸ் பண்ணால் அந்த 215 அதுக்குள்ளே மேட்ச் ஆகுது. இங்கேயும் வந்து 5 6 எல்லாமே வந்து நம்ம கெஸ்ஸிங்லேயும் ஃபாலோயிங் கேல்குலேஷன்லேயும் வந்து மேட்ச் ஆகுது. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா வந்துட்டு
ஓரளவுக்கு முடிந்த வரைக்கும் கம்மியாக ப்ளே பண்ணலாம். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆனோடனே நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.